உள்ள வாங்க ப்ரோ. பாப்பாராம். வரேன் சார். டேய் போய் கூப்பிடுடா. வாங்க ப்ரோ. சார் என் மேரேஜ்க்கு யாரையும் இன்வைட் பண்ண முடியல. ஆனா என் ரிசப்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இதெல்லாம் நீ சொல்லணுமாப்பா? கண்டிப்பா வரேன். ஆசிஃப் இது கணேஷ் கிட்ட கொடுத்துருப்பா. இன்விடேஷன் மட்டும் இங்க வைப்பா. சரி அங்கிள். என்னப்பா ராம் நின்னுட்டே இருக்க, உட்காரு. சரி சார். என்னப்பா கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது சார். எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து பண்ணதுனால சீக்கிரமாவே முடிஞ்சுது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவ்வளவு டிலேவா இன்விடேஷன் வைக்கிறேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி எங்க வீட்டு பொண்ணு எப்படிப்பா இருக்கா? எங்களோட அனு நல்லா இருக்கா சார்? ஏன்பா? சரிப்பா உங்க வீட்டு அணுவை கேட்டதா சொல்லுங்க. சரிங்க சார். ஆதி ஆசிஃப் 2 பேரும் மேல இருங்கடா. ஏன்பா? உன்னை பத்தி பொண்ணு வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அதான். நீங்க பண்ணாலும் பண்ணுவீங்க. சரிடா அப்படியே உன் போனை வச்சுட்டு போ. ஏன் போனா? ஒன்னும் புரியல எனக்கு. 2 பேரும் போய் கணேஷ் ஜூஸ் எதனா எடுத்துட்டு வர சொல்லுங்க. நான் ராம் கிட்ட தனியா பேசணும். சரி ஆசிஃப் வாடா போலாம். அப்புறம் ராம் உன் இன்விடேஷன் பார்க்கலாமா? என்னப்பா ராம் அப்பா இறந்துட்டாரா? ஆமா சார், எனக்கு 2 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாரு. சாரிப்பா. இல்ல சார் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அப்பத்துல இருந்தே எங்க மாமா ஃபேமிலியோட சேர்ந்து தான் வளர்ந்துட்டு இருக்கேன். ஆதி மேல கோவமா இருக்கியாப்பா? இல்ல சார் அது எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஆதி தப்பானவன் கிடையாது. அவன் உண்மையாவே ரொம்ப பாவம்ப்பா. அன்புக்காக நிறைய ஏங்கிருக்கான். நிறைய கஷ்டத்தை ஒரு பேரண்ட்ஸா இருந்து நாங்களே அவனுக்கு கொடுத்துட்டோம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இருப்பா நான் உனக்கு ஒரு போட்டோ காட்டுறேன், அப்பதான் புரியும். இவங்க தான் ஆதியோட அம்மா நீலா. என்ன சொல்றீங்க சார்? அனு மாதிரியே இருக்காங்க. இப்போ புரியுதாப்பா ஆதி ஏன் அனு கிட்ட எப்படி இருக்கான்னு? எப்படி சார்? அவன் அம்மா கிட்ட கிடைக்காத பாசத்தையும் அன்பையும் அனு கிட்ட எதிர்பார்க்கறான். அதனால மட்டும்தான் அவன் ஓவர் கேர் ஓவர் பொசசிவா இருக்கான். ஓ இப்பதான் புரியுது. சாரி சார், எனக்கு தெரியாது இப்படிலாம் இருக்குன்னு. எனக்கு நீங்க 2 பேரும் செப்பரேட்டா இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அவனுக்கு அவன் அம்மா வேணும். ஆனா எங்க 2 பேராலையும் சேர்ந்து வாழ முடியாது. அனு பாக்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு அப்செக்ஷனும் சொல்லாம அவனோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். அவங்க அம்மா மூலியமா அவனுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை அனு மூலியமாவது கிடைக்கும் தான் நான் நினைச்சேன். எல்லாமே ஓகே தான் சார். ஆனா எங்க வீட்டு பொண்ணை நாங்க ரொம்ப பாசம் காட்டி வளர்த்துட்டோம். சொல்ல போனா அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வர விட்டதில்ல. ஆனா இன்னைக்கு ஆதிக்காக அவ்வளோ அழுறா. ஆதி எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்தான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா எங்க அணுவை ஒரு சின்ன கஷ்டம் கூட அவளுக்கு தெரியாம தான் இது வரைக்கும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ராம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா. என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் அது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட்பா, அவன்கிட்ட கோச்சிக்காதப்பா. அவன் ரொம்ப சென்சிட்டிவ். ஒன்ஸ் நீ அவன்கிட்ட பாசம் காட்டிட்டீன்னா நீ என்ன சொன்னாலும் கேட்பான். ஆதிக்கு அணு மட்டும் கிடையாதுப்பா, உங்க ஃபேமிலியே அவன் நேசிக்கிறான். அப்புறம் எதுக்கு சார் என்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? அவன் என் குழந்தை சார். எப்படி என்கிட்ட இருந்திருக்கா தெரியுமா? அவளுக்கு A to Z நான் பண்ணிருக்கேன். என்ன அவளுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் எப்படி சார் ஏத்துக்க முடியும்? தப்பா எடுத்துக்காதப்பா, அவன் எதுவும் புரியாம தப்பு பண்ணிட்டான். நான் எல்லாத்தையும் சரி பண்றப்பா, கொஞ்சம் டைம் கொடு. இல்ல சார் இதுல நான் முடிவு எடுக்க ஒன்னும் இல்ல. எங்க மாமா என்ன சொல்றாரோ அதுதான் சார். எங்க பெரிய மாமா பையன் கார்த்தி இருக்கான். எங்க வீட்டுல கார்த்தி தான் சார் எல்லாமே அனுக்கு பண்றது. அவனோட டிசிஷன் மட்டும்தான் அவன் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா அவனுக்கு லவ் பண்றதே பிடிக்காது. அனுக்கு கல்யாணம் நடந்தா அரேஞ்ச் மேரேஜ் மட்டும்தான் சார் இருக்கும். இவ்வளவு நாள் ஆதிக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் சார். ஆனா இதுக்கப்புறம் அந்த ஐடியால நான் இல்ல சார். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேணும்னா பேசட்டுமாப்பா? நீங்க பேசுங்க சார். ஆனா அனு ஆதியை லவ் பண்ணிருக்கான்றது மட்டும் யாருக்கும் தெரிய வேணாம் ப்ளீஸ். யாரும் தாங்க மாட்டாங்க. நான் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கான சுச்சுவேஷன் வந்தா கண்டிப்பா நானே பேசுறேன்ப்பா. நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். இல்லப்பா எனக்கு உன் சுச்சுவேஷன் புரியுது. பரவாயில்லப்பா, உங்க வீட்டுல எல்லாம் உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. ஃபேமிலி எந்த ஒரு பாயிண்ட்லயும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் தான்ப்பா என் லைஃப சரியா வாழாம என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இப்போ என் பிள்ளை அவன் லைஃப்ல எல்லா சந்தோஷமும் இருந்தும் இல்லாதவ மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் சார். ஆதி வளர்ந்தா மாறிடுவான்னு நானும் நம்புறேன். கணேஷ் சார் இந்தாங்க சார், ஜூஸ் வாங்கிக்கோப்பா. தேங்க்ஸ். இந்தாங்க சார், குடிப்பா. சரி சார். அதே மாதிரி ஆதி ஏதாவது தப்பு பண்ணாலும் என்கிட்ட சொல்லுப்பா, நான் கேக்குறேன். ஆனா அவனை யாரும் கஷ்டப்படுத்திடாதீங்கப்பா, என்னால அது தாங்கிக்க முடியாது. சரி சார் சாரி. நானும் அவன்கிட்ட அவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாது. ஒரு அப்பாவா அதை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டமா தான் சார் இருந்திருக்கும். இருக்கட்டும்பா சார். அப்புறம் எங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்க ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறதுக்கு ஓகேவா சார்? எனக்கு அதுக்கான சப்போர்ட் கொடுப்பீங்களா? தாராளமா பண்ணலாம். எனக்கே தோணுச்சு, பட் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. வேணும்னா ஒன்று பண்ணலாம். நீங்க உங்க வீட்டில் வச்சு அம்மாவை பார்த்துக்கலாம். வென்டிலேஷன் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் எங்க ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றோம். டாக்டர்ஸ்லாம் எப்படி சார்? எல்லாமே எங்க ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றோம். வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ரெக்கவரி சான்ஸ் அதிகமா இருக்கு. சரி சார், அப்போ என்னோட ரிசப்ஷன் முடிஞ்ச கையோடு நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் சார். கண்டிப்பா பண்ணலாம்ப்பா. ஆதியை கூட அங்கே அனுப்பி விடுறேன்.
கொஞ்சம் அவனுக்கும் சொல்லி கொடுங்க எப்படி இத்தனை பேரோடு சேர்ந்து வாழணும். அனுப்புங்க சார், அப்போவாது அவனுக்கு புரியட்டும். கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவான். எனக்கும் அவனை பிடிக்கும் சார், ஆனா அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டான். நான் தனியா தான் சார் பிறந்தேன். எனக்கும் அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்கேன். அவனை என் தம்பி மாதிரி தான் பார்த்தேன். அதனால மட்டும்தான் ஒரு சின்ன ஹெசிடேஷனும் இல்லாம அணு அடிக்கடி கூட்டிட்டு வந்து காட்டினேன். எல்லாமே சரியாகும்பா, டைம் இருக்கு. அப்புறம் அணுக்கு கூட ஏதோ இன்ஜினியரிங் சீட் ஏதோ கேட்டிருந்தான் ஆதி. அதை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நாளைக்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணிடுறேன். இல்ல சார், அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஒன்னும் இஷ்யூஸ் இல்லையா? ஆமா சார், எல்லா ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி சார், அப்படியே நான் கிளம்புறேன். டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. இருப்பா, இருந்து சாப்பிட்டு போலாம். ஐயோ, சோஃபி வேற ரொம்ப ஃபீல் பண்றா சார். நான் கிளம்பணும். பார்த்து டிரைவ் பண்ணுப்பா. கண்டிப்பா சார், நான் இன்னொரு நாள் வரேன். அப்போ வரும்போது ஃபேமிலியா வாங்க, அணுவையும் கூட்டிட்டு வாங்க. சரி சார், பார்க்கலாம். சரி சார், நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே சார். ஒய்ஃபையும் நல்லா பார்த்துக்கோப்பா, எந்த கஷ்டமும் தெரியாம. நிச்சயமா சார். அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியா வந்துருங்க சார், நான் உங்களை எதிர்பார்ப்பேன். சரிப்பா. அப்புறம் நீயும் தான் வந்துரு. ம் சரி ப்ரோ. உன்னை என் தம்பி மாதிரி தான் நினைச்சேன், ஆனா நீ என்ன அப்படி நினைக்கல போல. இல்ல ப்ரோ, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேற எதுவும் இல்லை. சாரி, என் சைடில் தான் மிஸ்டேக். இனிமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். சரி ஆதி, நீ பாரு. இனிமே அணு அழாம பார்த்துக்கோ. கண்டிப்பா நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். சரி ஆதி, நான் வரேன். ம் பார்த்து போயிட்டு வாங்க. ம். அப்பா, நானும் இன்னைக்கே ஊருக்கு போட்டுமா? என் கூட இரேண்டா, ஒரு 2 நாள் தானே. இல்லப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் அவளை பாக்குறேன். பாவம் பாவ, நானே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருடா எல்லா விஷயத்துலயும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி, நான் ஆசிஃபை கூட்டிட்டு கிளம்புறேன். சொல்ற பேச்சே கேட்க மாட்டேடா நீ. அப்பா. சரி, போயிட்டு ரிட்டர்ன் வருவியா இல்ல அங்கேயே அவ்வளவுதானா? அவ்வளவுதான், இனிமே அங்கேதான் இருக்க போறேன். என்னோட திங்ஸ் எல்லாம் கொரியர் பண்ணிடுங்க. சரிடா, 2 பேரும் பார்த்து போங்க. ம். வீட்ல வேற யாரும் இல்ல. இப்பெல்லாம் வீட்ல தனியா இருக்கவே பயமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் விடியறப்ப அதை விட அதிகமா பயமா இருக்கு. என்னைக்காவது அம்மா போய் கோலம் போட போனாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? இவருக்கு வேற ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்றது? இவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? பயமா தான் இருக்கு. என்ன பண்றது? வேற யார்கிட்டயும் ஹெல்ப் கேக்குறதுக்கு இவர்கிட்டயாவது கேட்கலாமே. ஐயோ, ஒரு வேகத்துல கால் பண்ணிட்டேன். எடுத்துட்டா என்ன பேசுறது? வா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டா? உடனே எடுத்தா ஏதாவது நினைச்சுப்ப, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கிறேன். கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லையா? நம்பர் வாங்கணுமா, ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டேன். எவ்வளவு நேரம் தான் நான் வெயிட் பண்றது? உன்னை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஹலோ, ம், சொல்லுங்க. நான் அன்வி சக்திவேல். உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியும்? இல்லையே, அப்படி யாரும் எனக்கு தெரியாது. இல்லங்க, இன்னைக்கு கூட மீட் பண்ணோம். அப்படியா? இன்னைக்கு நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு கூட அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அப்படியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. என்ன, உண்மையா ஞாபகம் இல்லையா? ஆ, ஆமா. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன். இல்ல, உண்மையாவே உங்களுக்கு என்ன தெரியும். நான் கூட இன்னைக்கு கீழே விழ பார்த்தேன். நீங்க கூட என்ன பிடிச்சிங்களே. அது என்ன, இப்பவும் ஞாபகம் வரலையா உங்களுக்கு? சரி சொல்லு, எனக்கு உன்னை ஞாபகம் இருக்கு. தெரியாதுன்னு சொன்னீங்க, நான் பயந்தே போயிட்டேன். அதெல்லாம் இல்ல, நீ பேச ஸ்டார்ட் பண்ணப்பவே கண்டுபிடிச்சிட்ட நீதானு. சரி சொல்லு, என்ன? நீங்க எதுவும் என்ன தப்பா நினைக்க கூடாது. அதே மாதிரி இத பெரிய இஷ்யூ ஆக்காம யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம நீங்களே சால்வ் பண்ணிடுங்க ப்ளீஸ். சரி சொல்லு, அப்பதானே தெரியும். 1 வீக்கா எங்க வீட்டு வாசல்ல ரோஸ், கிரீட்டிங் கார்டு, பொக்கே இந்த மாதிரி யாரோ வச்சுட்டு போறாங்க. ஓ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டெய்லி எடுத்துட்டு வந்து உனக்கு கொரியர் சர்வீஸ் எதனா பண்ணணுமா? என்ன நீங்க இப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? நான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் உங்ககிட்ட வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? அப்படி இல்ல. சரி நீயே சொல்லு, நான் என்னதான் பண்ணணும்? அதான் நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு. உன் கூட சேர்த்து வைக்கணுமா? ஐயோ, அப்படி இல்ல. உங்க யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்களே மிரட்டி விட்டுருங்க. நீங்க ஒரு போலீஸா இருக்கிறதுனால நீங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன், உன் வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்க. என் அண்ணாக்கு மட்டும் அது யாரும் தெரிஞ்சா சும்மா விட மாட்டாங்க. ரொம்ப அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னால யாரும் எந்த கஷ்டமும் பட வேணாம். அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். ம், பரவாயில்லையே. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ம், இருக்கேன். அதான் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சரி, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு முடியாது. ஏன் இன்னைக்கு ஏன் முடியாது? எனக்கு ஃபீவர் 1 or 2 டிகிரி இருக்கு, அதனால வெளியே வர முடியாது. அப்படியா? நல்லா தானே இருந்தீங்க. நான் உங்களை நல்லா தானே பார்த்தேன். அதுவா, இன்னைக்கு ஒரு அழகான மோகினி என்ன அடிச்சிருச்சு. ஐயோ, அப்போ நாளைக்கு காலையில பொக்கே ஏதாவது வச்சா என்ன பண்ணட்டும்? யாரும் வைக்க மாட்டாங்க. அது எப்படி இவ்ளோ ஷூரா சொல்றீங்க? அடியே,
உனக்கு பூ கொடுக்குறவன் இங்க இருக்க, என்ன மீறி அவன் உனக்கு பூ கொடுத்துட போறான். இல்ல, என்னோட இன்ட்யூஷன் சொல்லுச்சு. இனிமே நீ எதுவும் இந்த விஷயத்தினால வரி பண்ணாது. அப்படி வாசல்ல ஃப்ளவர்ஸ் ஏதாவது வச்சா என்ன பண்ணட்டும்? என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு கால் பண்ணு, நான் இமிடியேட்டா வரேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நான் கால் பண்ணலாம்ல? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்போ வேணா கால் பண்ணு. அப்போ ஷூரா? இனிமே பார்த்துப்பீங்களா? ஐம் வெரி ஷூர். இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே, நான் வச்சிட்டுமா? எதுவும் யோசிக்காம போய் சாப்பிட்டு தூங்கு. தேங்க்ஸ். உனையின்றி வேறொரு நினைவில்லை, இனி இந்த உயிரினதில்லை, தடையிலை சாவிலுமே உன்னோடு வர. ஐயோ, இவர்கிட்ட தானே நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவர் கூட என்னெல்லாமோ ஆயிடுச்சு. ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. ஐயோ கடவுளே, இன்னைக்கு ஏன் நான் விழுந்தேன்? அவர் வேற என் இடுப்பு பிடிச்சி தூக்குனாரு. அதுக்கெல்லாம் தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாங்க. சாரி ஆதி, இது எங்களுக்கு தெரிஞ்சு நடக்கல. என்னடா பண்றது? இவனை மறக்கணும்னு நினைச்சாலும் ஞாபகத்துக்கு வரான். ஒரு டைம் நீ கூட என்ன இப்படி தூக்கியிருக்க, ஆனா நீ என் கையை பிடிச்சிதான் தூக்குன. எல்லாத்துலயும் உன் ஞாபகம் தானே வருது. ஆனா நீ எனக்கு வேணாம் ஆதி, ஏன்னா நீ எனக்கு கிடைக்க மாட்ட. உன்னை சீக்கிரமா மறந்துடுவாதி. ஆனா கடவுளே, என் லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுங்க. நான் சீக்கிரமா ஆதியை மறக்கணும். ஆகாஷ், நீ போடா, நான் அப்புறமா வரேன். இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா வரேன். ஆகாஷ், என்ன கொஞ்ச நேரம் தனியா விடா ப்ளீஸ்டா. இவனுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சே பாவம், என் தம்பி கூட என்னால ஃபீல் பண்றான். அனு, என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சோஃபி, பைத்தியமாடி பிடிச்சிருக்கு உனக்கு? அரஞ்சனா, எனக்கே கோவம் வருது உன் மேல. ஏன் சோஃபி, ஏன் இப்படி சொல்ற? பின்ன என்ன, அவனுக்காக போய் அழுதுட்டு இருக்க? உனக்கு கிடைச்ச மாதிரி ஃபேமிலி எல்லாம் யாருக்குடி கிடைக்கும்? நான்லாம் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ எவனோ ஒருத்தனுக்காக இந்த ஃபேமிலியை விட்டு கொடுக்குற. இல்ல சோஃபி, நான் அதுக்காக அழல. அப்ப நீ ஆதிக்காக அழல. சோஃபி வேணாண்டி, ஆதி பத்தி எதுவும் பேசாது. அவன் தான் போயிட்டான்ல. அதேதான் நானும் கேக்குறேன். அவன் தான் போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அவனுக்காக அழுதுட்டு இருக்க? இந்த பசங்கெல்லாம் இப்படிதான் ஆனும், சுத்துற வரைக்கும் சுத்துவாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவானுங்க. இல்லடி, அவன் அந்த மாதிரி பையன் இல்ல. அவனெல்லாம் அப்படி சொல்லாதடி, விடு. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. அப்படி என்ன அவன் பண்ணிட்டான்? அவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? அவன் பாவுண்டி, விட்டுரு. அவன் தான் உனக்கு எல்லாம் சொல்லியிருக்கான் மாமா கிட்ட. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? சாரி சோஃபி, நான் உன்னை கேக்குறேன், தயவு செஞ்சு எனக்காக அதை மட்டும் பண்றியா? ஆதியை விட்டுரு. என்ன சோஃபி, நீ எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசுற? ஏண்டி, அவனை விடாத அளவுக்கு என்ன நடந்துச்சு? எதுவும் இல்லடி. இங்க பாரு அனு, என்கிட்ட எதுவும் மறைக்காத. எதுவும் இல்லாம எதுக்கு இவ்வளவு ஸ்டபனா இருக்க? பாவுண்டி, வேற எந்த ரீசனும் இல்ல. நீ தாண்டி பாவம். அவன் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கான். அவன் லவ் பிளைண்டா நீயும் நம்பிட்டு இருக்க. இல்லடி, ஏன் இப்படிலாம் பேசுற? அவன் உண்மையாவே பாவம் தாண்டி. நீ தெரிஞ்சா இப்படிலாம் பேச மாட்ட. இங்க பாரு அனு, நீ தெரிஞ்சு தெரியாம செய்யற எல்லா தப்புக்கும் இந்த மொத்த குடும்பமும் சஃபர் ஆகும். ஞாபகத்தை வச்சுக்கோ. அப்படி நீ எதை தான் இன்னும் என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியல. அது ஆதிக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. ஆனா அது அவன் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. என்ன சொல்ற? ஆதி அப்பாவுக்கு வேற ஒரு ஃபேமிலி இருக்குடி. ஆனா அந்த வைஃப் இப்போ உயிரோடு இல்ல. அவங்க இறந்ததுக்கு ஆதியோட அம்மா தான் காரணம். ஐயோ, என்னடி சொல்ற? ஆமாண்டி, ஆனா இது எதுவுமே ஆதிக்கு தெரியாது. சரி, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? பெங்களூர் போனப்ப அங்கிள் தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. இது எல்லாத்தையும் அவருக்காக ஆதி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆதி கிட்ட சொல்லணும்னு சொல்லிருக்காரு. அனு, தயவு செஞ்சு சொல்றேன், நீ இதுல இன்வால்வ் ஆகாத. இது ஏதோ பெரிய இஷ்யூ மாதிரி இருக்குடி. அவனே போன மாதிரி இருக்கட்டும், நீ அமைதியா இருந்துரு. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி அவன் என்ன பண்ணாலும் அவனை விட்டு போக கூடாதுன்னு இருக்கேன். நானும் அவனை விட்டுட்டா அவன் எங்க போவான்ற கஷ்டம் தாண்டி எனக்கு இருக்கு. இங்க பாருடி, அவனை பார்த்துட்டு உன்னை இழந்துடாத. அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னா உன்னையும் ஏத்துக்க மாட்டாங்க, வேற எதனா பண்ணிடுவாங்கடி. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு அவங்க யாரோ எங்கேயோ இருக்காங்க. அம்மாண்டி, அங்கிள் சொன்னப்பவே நான் இதெல்லாம் யோசிச்சேன். ஆதி வேணாண்டி, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், விட்டுரு. நம்ம வீட்டில் என்ன சொல்றாங்களோ அதை கேளு. இங்க லவ் பண்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னா யாருமே கல்யாணம் பண்ண முடியாதானு. இவ்வளோ ஏன் என்னையே எடுத்துக்கோ. அர்ஜுனை மறக்க முடியாம நான் மாமாவை கல்யாணம் பண்ணேன். இப்போ உண்மையா சொல்ற, என் மனசுல ராமாமா தவிர வேற யாருமே இல்லை. புரியுது சோஃபி, நீ நம்ம வீட்டில் சொல்றத கேளானு.
கண்டிப்பா உங்க அப்பா அம்மா உனக்கு ஒரு நல்ல லைஃப் தான் கொடுப்பாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும் சோஃபி. ஆனா ஆதியை நினைச்சு தாண்டி கஷ்டமா இருக்கு. அவன் லைஃப்ல அவனை யாராவது பாத்துக்க இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும். இன்னைக்கு கூட நான் அவன்கிட்ட கால் பண்ணி பேச ட்ரை பண்ணேன். ஆனா அவன் யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணான். சொன்னா புரிஞ்சுக்கோடி, அவன்லாம் ஈஸியா மறந்துடுவான். நமக்கு தான் கஷ்டம். ஒன்று மாமாவை ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தா சாரி சோஃபி. நான் மாமா கிட்ட ஏதோ ஒரு கோவத்துல அப்படிலாம் பேசிட்டேன். உண்மையா நான் அதுக்காக ரெக்ரெட் பண்றேன். நான் பிறந்ததுல இருந்து எல்லாமே எனக்கு மாமா தான் பண்ணிருக்கு. அதுகிட்ட நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. சரி விடு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அவர் எதுவும் தப்பா நினைக்கல. சரி வா கீழே போலாம். எப்பா யாருக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம்டா, ஆனா இந்த லவ் பண்றவனுக்கு மட்டும் ஃப்ரெண்டாவே இருக்க கூடாது. என்னடா என்னை விட தூக்கம் உனக்கு முக்கியமா? டேய், அனு அப்பா கிட்ட அடி வாங்க விடாம இருந்தா சரி. அவதான் உன்னை வேணான்ட்டு ஓவரா சீன் போடுறால, அவளுக்கு ஏன்டா புக்கே எல்லாம் குடுக்குற? என்னடா நீ? அவ வேணானா விட்டுற முடியுமா என்னால? அவகிட்ட நான் பேச ஆரம்பிச்ச டே 1ல இருந்து ஃபிக்ஸ் ஆயிட்டேன். என்ன ஆனாலும் அவளை விடக்கூடாதுன்னு. இது என்னடா புக்கேவும் சாரி லெட்டரா? ஆமா, சாரி லெட்டர். அவளுக்கு இல்ல, அங்க எவனோ இருக்கான்ல புக்கே வைக்கிறதுக்கு டெய்லி வரானே, அவனுக்கு எழுதியிருக்கேன். என்னடா சொல்ற? அவனுக்கு ஏன் நீ லெட்டர் எழுதிருக்க? ஏன் அனுக்கு ஒருத்த மொத்த காதலுக்கும் சொந்தக்காரின்னு எழுதி கொடுப்பான், நான் அமைதியா இருக்கணுமா? எனக்கு உங்க கதை ஒண்ணுமே புரியலடா. நேத்து தான் அவ வேணான்ட்டு அவ்வளவு பேசின வலிய அவளே வந்து பேசும்போது கெத்து காட்டுறேன்னு ஏதோ பண்ணி வச்சிருக்க. பின்ன என்னடா ஓவரா பண்றா? அதனாலதான் எப்படியும் அவளை அழ வச்சுட்டேன். அதனாலதான் இந்த புக்கே. சரி போ, நீயே போய் வச்சுட்டு வா. இங்கே இருடா. என் ஆளுக்கு நீ புக்கே வைக்கிறியாடா? உனக்கு வச்சிருக்கேன்டா லவ் லெட்டர். படிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது. என்னடா வச்சுட்டு வந்துட்டியா? இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நானும் பொண்ணா பிறந்திருப்பேன்டா. நீ வேற ஏன்டா? சரி கிளம்பலாமா? ஏன்டா? இரு, அவ எடுக்கிற வரைக்கும் பார்க்கலாம். நம்ம வந்திருக்கிறது என் காரு, கரெக்டா கண்டுபிடிச்சிருவா நான் தான் பண்றேன்னு. அப்புறம் அவகிட்ட நானே இறங்கி போன மாதிரி ஆயிடும். கொஞ்ச நாள் ஆச்சு, அவளுக்கு புரிய வைக்கணும்னா நானே அமைதியா இருக்கேன். அப்புறம் எதுக்கு ஆதி லெட்டர் புக் எல்லாம் வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் பண்றதுக்கு அவளுக்கு நான் இருக்கேன்னு காட்டதான் இதெல்லாம் பண்றேன். யார்டா தெரிஞ்சுக்கணும்? அனுவா? இல்லடா, அவ வீட்டு வாசல்ல டெய்லி ஒருத்தன் புக்கே வைக்கிறானே, அவன் தெரிஞ்சுக்கணும். அனுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்கணும். செம காண்ட்ல இருக்க போலியே அவன் மேல. உண்மையா சொல்றேன்டா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவன் லைஃப்லயே அதுதான் பேடான டேவா இருக்கும். அப்படி என்னடா பண்ணுவ? டேய், நான் ஒரு டாக்டர்ன்றத அவன்கிட்ட காமிச்சிருவேன்டா. சர்ஜிக்கல் நைஃபை வச்சு விளையாடிடுவேன். ஆதி, அவன் ஒரு புக்கே தானடா கொடுத்தான், அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? இல்லடா, அவளை நெருங்கணும்னு எவன் நினைச்சாலும் இதை நான் பண்ணுவேன். ஏன்டா? டேய், அவன் ஏன் ஆள்றா? அவளுக்கு இதெல்லாம் ஒருத்தன் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? டேய், நீ கோவப்படாத, எனக்கே பயமா இருக்கு. இல்லடா, எனக்கு அவன் யாருன்னு தெரியணும். நான் அவனை பார்த்தே ஆகணும். இதோடு நிறுத்திக்கிட்டானா அவன் தப்பிச்சான். இல்ல திரும்பவும் இப்படிதான் பண்ணுவேனா செத்தா என் கையில. ஏன் அணுகிட்ட நெருங்கணும்னு எவன் நினைச்சாலும் சரி, சும்மா விட மாட்டேன். ஆதி, கொஞ்சமாச்சு காமாருடா. டாக்டர் மாதிரி பேசு, ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லடா, நான் இதுல ரொம்ப சீரியஸா இருக்கேன். அவன் தெரிஞ்சுப்பான் அந்த லெட்டர் படிக்கும் போது நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு. நான் வேண்டிக்கிறேன், அந்த லெட்டர் அணு பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பாத்துடணும். டேய், அது அவளுக்கு நினைச்சு எடுத்துட்டு போயிட போறாடா? இல்லடா, அது மேல எழுதிருக்கேன், இட்ஸ் நாட் ஃபார் யூ ஏன்னு, அவன் மெத்தட்லயே. என்னடா நீ அவன் பேட்டர்னே ஃபாலோ பண்ணிருக்கியா? ஆமாண்டா, அவன் மேல என் உயிரே வச்சிருக்கேன். அவளுக்கு இது ஒருத்தன் பண்ணும்போது நான் எப்படிடா சும்மா இருப்பேன்? இந்த கேமை அவன் தெரியாம ஆரம்பிச்சிட்டான், ஆனா முடிக்கிறது நானா தான் இருக்கும். ஆனா இதுல அணுவை இன்வால்வ் பண்ண மாட்டேன். அவ பாவுண்டா, அவளுக்கு எதுவுமே தெரியாது, இன்னசென்ட். அப்பா, இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா ஏஞ்சி வரேன். இனிமே வச்சு வாசல் எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். என்ன இது மறுபடியும் இருக்கு? ஐயோ, யாருதான் இதெல்லாம் பண்றாங்க? லெட்டர் வேற ஏதோ இருக்கு, என் நேம் மென்ஷன் பண்ணி இதெல்லாம் எழுதிருந்தா வீட்டுல என்னதானே தப்பா நினைப்பாங்க. கடவுளே, எனக்கு போய் ஏன் இதெல்லாம் நடக்குது? எதுவுமே பெருசா நடக்கலன்னு ஏத்துக்கவும் முடியல. இதை அப்படியே விட்டு போக முடியாது. பேசாம இதை எடுத்துட்டு போய் அந்த கௌதம் சார் கிட்டயே என்ன பண்றதுன்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா ரொம்ப பயமா இருக்கு. என்ன இந்த லெட்டர்ல இருக்க போதுன்னு தெரியல. என்ன இந்த லெட்டர்ல என்னென்னமோ எழுதிருக்கு? அப்போ இதெல்லாம் பண்றது ஒருத்தர் இல்லையா? என்ன இவங்க இவ்ளோ மிரட்டி இருக்காங்க? கண்டிப்பா இது பெரிய இஷ்யூ ஆக போகுது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ, யாரா இருந்தாலும் சரி, இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது வேர்ட்ஸ். என்னென்னமோ எழுதிருக்கா.
இந்த விஷயத்த வேற யார்கிட்ட சொன்னாலும் தப்பாயிடும். இது அவர்கிட்ட சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல இப்படி கால் பண்றது வேற வழி இல்ல. இந்த லெட்டர் வடிச்சவன் எது வேணா பண்ண துணிஞ்சிருப்பான். ஏன்னா அப்படி எழுதிருக்கான். எனக்கு வேற ஏதாவது ட்ரபிள் கொடுத்தானா நான் என்ன பண்ணுவேன்? அவர்கிட்ட இமீடியட்டா சொல்லிட்டு வீட்டுல சொல்லட்டுமான்னு கேக்குறேன். ஹலோ, சாரி, இந்த டைம்ல கால் பண்ணிருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் இல்ல, என்னாச்சு ஃபர்ஸ்ட் சொல்லு. நேத்து நைட் நீங்க சொன்னீங்கன்னா நான் நிம்மதியா தூங்கினேன். ஆனா இப்போ காலையில கோலம் போட போனேன். அங்க புக்கேவும் ஒரு லெட்டரும் இருந்துச்சு. என்ன சொல்ற? உண்மையாவே புரியல. இதெல்லாம் நான் தானே பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ நான் கிளம்பி வரட்டுமா? இருங்க, நான் சொல்றத கம்ப்ளீட்டா கேளுங்க. நான் இந்த விஷயத்த வீட்ல சொல்லிட்டுமா? இல்ல நீ வீட்ல எல்லாம் சொல்ல வேண்டாம். என்னன்னு என்கிட்ட சொல்லு, நானே பாத்துக்கிறேன். இதுல ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. அது ஃபுல்லாவே த்ரெட்டன் பண்ணி தான் எழுதிருக்கு. என்னென்னமோ எழுதிருக்காங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஏதோ இதெல்லாம் ஒருத்தர் பண்ற மாதிரி இல்ல, 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? இந்த லெட்டர் எனக்கு இல்ல. இட்ஸ் நாட் ஃபார் யூ ஏ அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த லெட்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் கார்டு கொடுத்தவனுக்கு எழுதிருக்கு. சரி, அந்த லெட்டரை படி. அது படின்னு சொன்னேன். இங்க பாரு, அழாம படி. நான் இருக்கேன்ல. ஐ அம் வார்னிங் யூ. இந்த விஷயத்த இதோட நிறுத்திக்கோ. இதெல்லாம் அவளுக்கு பண்றதுக்கு நான் இருக்கேன். இதோட நிறுத்திக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. இதுக்கப்புறம் அவ வீட்டு வாசல்ல லெட்டரோ எனி கிஃப்ட் இருந்தா உன்னை தேடி வருவேன். சர்ஜிக்கல் நைஃப் வச்சு உன்னை எங்க போடணுமோ அங்க போடுவேன். அதுவும் இல்லாம அவ எனக்கு சொந்தமானவ. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணியே இருக்க கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி நீ அவளை நெருங்கணும்னா முதல்ல என்ன ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிக்கோ. அப்புறம் அதுதான் உன் லாஸ்ட் டேவா இருக்கும். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டீன்னா நானே உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அவ நிழல கூட யாரையும் நெருங்க விட மாட்டேன். அவளுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன். அப்படி பார்க்கும்போது நீ எல்லாம் எனக்கு தூசி மாதிரி. இந்த லெட்டர் பார்த்து படிச்சுட்டு அப்படியே ஓடிடு. ஐ அம் கிவிங் யூ ஃபைனல் சான்ஸ் அட் லைஃப். ஐ அம் ஸ்பேரிங் யுவர் லைஃப். டோன்ட் மேக் மீ ரெக்ரெட் இட். குட் பை அண்ட் ஐ அம் வாட்சிங் யூ. அவளை மறக்கிறது தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அவ கழுத்துல தாலின்னு ஒன்று கட்டுனா அது நான் கட்டுறதா மட்டும்தான் இருக்கும். என்ன பண்றது? எனக்கு இந்த லெட்டர் வேணும். எப்படி உங்ககிட்ட கொடுக்கறது? நான் வேணும்னா வரட்டுமா? இல்லைங்க, இப்போ வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். நான் வேணும்னா ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்து லெட்டர் கொடுக்குறேன். சரி, உனக்கு யார் மேலனா டவுட் இருக்கா? இல்ல, அப்படிலாம் யாரும் இல்ல. அது எப்படி இவ்ளோ டீட்டெயிலா எழுதிருக்கானா? கண்டிப்பா தெரிஞ்சவனா தான் இருக்கும். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி யாரும் எனக்கு ப்ரப்போசல் கூட பண்ணது கிடையாது. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, நீங்களே சொல்லுங்க, வீட்ல சொல்லலாமா வேணாமா? சொல்ல வேண்டாம். அப்போ இந்த லெட்டர் எழுதினவன் என்கிட்ட பேசுற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பண்ணா என்ன பண்றது? நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு அனு, இந்த லெட்டரை எழுதினவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை விட நான் பவர்ஃபுல். இது வரைக்கும் எந்த கேஸையும் நான் பர்சனலா எடுத்துட்டது இல்ல. ஆனா இதை எடுத்துப்பேன். நீ ரிலாக்ஸ் ஆயிரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, அப்போ நான் வச்சிரேன். இன்ட்ரெஸ்டிங். என்ன போடுவியா? வாடா, உன்னால ஒன்னுத்தையும் ஆசிக்க முடியாது. அவளை என்னோட லைஃபா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல என்னோட ஈகோ டச் பண்ணிட்டேன். நான் அவகிட்ட நெருங்குறது தான் உனக்கு பிரச்சனைனா அதை தான்டா நான் பண்ணுவேன். என்ன சொன்ன? அவ கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டினா அது நீ கட்டினதா தான் இருக்கணுமா? அந்த எண்ணம் கூட உன் மனசுல வந்திருக்க கூடாது. அவ எனக்கு சொந்தமானவ, எனக்கு மட்டும் சொந்தமானவ. நீ எனக்கு உயிர் பிச்சை போடுறியா? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ என் கண்ணு முன்னாடி வந்தீனா உன்னை பெத்த உன் அப்பா அம்மாவுக்கே அடையாளம் தெரியாம பண்ணிடுவேன். அவ நிழல கூட நெருங்க விட மாட்டியா? டேய், இனிமே அவன் நிழலாவே நான் தாண்டா இருப்பேன். அவ வாயாலே என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வைக்கிறேன். என் கெரியர்ல எவ்வளவு விஷயத்த நான் பாத்துட்டேன்டா உன்ன மாதிரி. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. ஆனா அவளை அழ வச்சல, விட மாட்டேன். அவளை அழ வச்சதுக்கு நீ என்கிட்ட பதில் சொல்லிதான் ஆகணும். உன்னை தேடி நானே வரேன்டா, காத்துட்டு எனக்காக. அப்போ முடிவு பண்ணிக்கலாம், உயிர் பிச்சை நீ எனக்கு தரியா இல்ல நான் உனக்கு தரேன். நான் இந்த ஜென்மத்துல அனுதான் என் பொண்டாட்டி. அவளை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்.